அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வைனிகா மியூசிக் அகாடமி 100 days ஃப்ரீ ஆன்லைன் வீணா கிளாஸோடைய எபிசோட் 22. ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜண்ட வரிசை 6வது வரி பார்க்க போகிறோம். 6வது வரி அண்ட் 7வது வரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் வரும். எப்படின்னா முன்னாடி இழுக்கிற இடத்துல 2வது லைனில் வரும்போது முன்னாடி குறுக்கிட்டு 2வது இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ 6வது வரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்லைட்டான வேரியேஷன்ஸ் இந்த 6th லைன்ல இருக்கும். சரிங்களா? அதாவது ஃபிங்கரிங்ல வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் லைட்டான வேரியேஷன் இருக்கும். பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 22வது எபிசோட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வாசிச்சது எல்லாமே நீங்கள் நோட்ஸ் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி சரளி வரிசை ஒரு தடவை ரிப்பீட் மோட்ல வாசிச்சு பாருங்க. அண்ட் ஜண்டை வரிசை 1 2 3 4 அப்படின்ட்டு தொடர்ந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த எபிசோடு உங்களுக்கு அதாவது எப்படின்னா ஜண்டை வரிசை எண்டில் உங்களுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமப்படாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ டெய்லியுமே இப்போ நம்ம 6வது வரை முடிச்சிட்டோமா? ஸோ 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் ரெகுலராக கண்டினியூஸாக நீங்கள் வாசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 6வது வரி என்னன்றதை ஒரு தடவை நான் பாடி காமிச்சிடுறேன். सा री रे ग ग सा री रे ग ग मा मा री रे ग ग मा मा री रे ग ग मा मा पा पा. புரியுதுங்களா? சா சா சா. ஸோ சா 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 பக்கத்தில் ஒரு கமா இருக்கும். ரீ 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 பக்கத்தில் ஒரு கமா இருக்கும். அப்போ ச சா ரி ரீ க க சா சா ரி ரீ க க மா மா ரி ரீ க க மா மா ரி ரீ க க மா மா பா பா க க மா மா பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த மா மா பா பா த த நீ நீ மா பா த த நீ நீ மா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த சா சா நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா த த பா பா மா மா த த பா பா மா மா க க பா பா மா மா க க பா பா மா மா க க ரீ ரீ மா மா க க ரீ ரீ மா மா க க ரீ ரீ சா சா. ஓகேங்களா? ஸோ எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? சா சா நிக்கணும். சா சா ரீ ரீ க க சா சா ரீ ரீ க க மா மா. ஸோ இதில் எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா ச சா ரீ ரீ க க சா சா. ஸோ அந்த காலியும் போயிட்டு நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிற்கக்கூடாது. ச சா ரீ ரீ க க சா சா. அந்த காகா முடிச்சதும் உடனே சா சா ரீ ரீ க க மா மா அந்த மாதிரி போயிடணும். சரிங்களா? திருப்பி ஒரு தடவை வாசிக்கிறேன். புரியுதுங்களா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிப்போம். சா ரி ரீ க க சா சா ரி ரீ க க மா மா ரி ரீ க க மா மா ரி ரீ க க ரி ரீ க க மா மா பா பா க க மா மா பா பா க க மா மா பா பா த த மா மா பா பா த த மா மா பா பா த த நீ நீ மா பா த த நீ நீ மா பா த த நீ நீ சா 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 நீ நீ த த சா சா நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா நீ நீ த த பா பா மா மா த த பா பா மா மா த த பா பா மா மா க க பா பா மா மா க க பா பா மா மா க க ரீ ரீ மா மா க க ரீ ரீ மா மா க க ரீ ரீ சா சா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த லைன் வாசிக்கணும். இதுக்கு அடுத்த லைன் எப்படி வரும்னா சா சரி ரே க க. ஸோ அந்த மாதிரி வரும்.
ஸோ இது வந்து நீங்க அந்த எண்டில் மட்டும் அந்த ச சா ரி ரி க க சா சா, ஸோ அதுல வந்து நிக்காம க க சா சா, ஸோ அந்த மாதிரி நிக்காம க க சா சா ரி ரி க க மா மா அந்த மாதிரி போயிட்டீங்கனாலே கரெக்ட் தான். சரிங்களா? இப்போ இதுல தேர்ட் ஸ்பீட் பார்க்க போறோம். தேர்ட் ஸ்பீட் ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரங்கள். ஸோ ஒரு தாட் வந்து 2 ஆவர்த்தனை, ஒரு ஆவர்த்தனை வந்து 2 லைனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா ஓப்பன் தாளம், ரெண்டாவது லைன்ல முதல் பாதி ஒரு தாளம், இரண்டாவது பாதி ஒரு தாளம், அதுதான் வந்து 3ஆம் காலம். சரிங்களா? இப்போ எப்படி ஜம்பிங் மெத்தட்ல எப்படி தேர்ட் ஸ்பீட் வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து தேர்ட் ஸ்பீட் ஜம்பிங் மெத்தட். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்வைப்பிங் மெத்தட். ஸ்வைப்பிங் மெத்தட்லயே இதே மாதிரி தான் வரும். புரியுதுங்களா? சாமி கிட்ட சாரி ரி, ஓகே, ச சாரி ரி க க. ஸோ நார்மலா நம்ம சா சொல்லாம ச சாரி ரி க க அந்த குரில் நெடில் சொல்ற மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுக்கு வந்து பாடும்போது அப்படி பாடணும்னா நம்மளுக்கு வாசிக்கும் போதும் கரெக்டா வந்துடும். ச சாரி ரி க க சா சாரி ரி க க மாமா அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப ச சா நிக்கணும், ரி ரி க க சா சா ரி ரி க க மாமா. ஓகேவா? ச சா ரி ரி க க சா ச சா ரி ரி க க சா சா ரி ரி க க மாமா. செகண்ட் ஸ்பீட். ஓகேவா? ச ச சா ரி ரி க க சா சா ரி ரி க க மாமா ரி ரி க க மாமா ரி ரி க க மாமா பாப்பா 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 க க நீ நீ பாப்பா க க நீ நீ பாப்பா க க நீ நீ சா 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 நீ நீ த த சா சா நீ நீ த த பாப்பா நீ நீ த த பாப்பா நீ நீ த த பாப்பா மாமா த த பாப்பா மாமா த த பாப்பா மாமா க க மாமா க க பாப்பா மாமா க க ரி ரி மாமா க க ரி ரி மாமா க க ரி ரி சா சா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்பீட். ஓகே, இப்போ தேர்ட் ஸ்பீட். ச சா ரி ரி க க ச சா ரி ரி க க மாமா ரி ரி க க மாமா ரி ரி க க மாமா பாப்பா க க மாமா பாப்பா க க மாமா பாப்பா த மாமா பாப்பா த த மாமா பாப்பா த த நீ நீ பாப்பா த த நீ நீ பாப்பா த த நீ நீ ச சா நீ நீ த த சா சா நீ நீ த த பாப்பா நீ நீ த த பாப்பா நீ நீ த த பாப்பா தாதா பாப்பா மாமா தாதா பாப்பா மாமா க க பாப்பா மாமா க க பாப்பா மாமா க க மாமா க க ரி ரி மாமா க க ரி ரி சா சா. ஓகேவா?
3ஆம் காலம் வந்து ஸ்வைப்பிங் மெத்தடில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து ஜண்டை வரிசை 6 வரிகள் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 5 லைன்ஸ் தான் நம்மளுக்கு பாக்கி இருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்த எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்பீட்டடாக நீங்கள் 1லேருந்து 6 வரைக்கும் திருப்பி 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 நீங்கள் வாசித்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். பின்னாடி நீங்கள் போயிட்டு ஜண்டை வரிசை கடைசி வரியில் நிற்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்காது. நான் இப்போ திருப்பி 1லேருந்து 5 வரைக்கும் அந்த சார்லி வரிசையில் பண்ண மாதிரி பண்ணணும்னா ரொம்ப வீடியோ இழுத்துட்டு போகுது. அதனால தான் நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு நான் அன்னைக்கு என்ன லெசனோ அதை மட்டும் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் ப்ளே அலாங் வித் மீ சீரீஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து என் கூடயே சேர்ந்து நீங்கள் வாசிங்க. ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வாசிக்கிட்டே இருங்க. நம்ம எடுக்கிற வீடியோஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ 20 மினிட்ஸோ தான் நம்ம வந்து டெய்லி வீடியோஸ் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு நாளைக்கு 1 ஹவராவது அட்லீஸ்ட் வீணை கூட ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கை சீக்கிரமாக உட்காரும். ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் நான் இன்ன வரைக்குமே நினச்சிட்டு இருக்கேன். எனக்குமே நான் கற்றுட்டது பத்தலை, இன்னும் நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் இன்னுமுமே நான் கற்றுட்டு மட்டும்தான் இருக்கேன். ஸோ நீங்கள் நிறையா கற்றுக்கோங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா படிங்க. ஸோ மியூசிக் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அப்போ ஈஸியாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் வீணை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மியூசிக் நாலேஜ் ஈஸியாக வந்துடும். நீங்கள் தானாக டியூன் பண்ணுங்கள். ஒரு தடவையும் மொபைல் ஆப் வச்சுட்டு நீங்கள் டியூன் பண்ணுறதுல புண்ணியப்படாது. ஸோ டெய்லி நான் சொன்ன மாதிரி டியூனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும், அதாவது ஜி ஸ்ட்ரிங்கை மட்டும் டியூன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு டியூனிங்கை வச்சு நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்ட்ரிங்கு, அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற 3 ஸ்ட்ரிங்கு, தாளம் ஸ்ட்ரிங் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தானாகவே வந்து இந்த தம்புரா ட்ராய்டு இல்லை வந்து ஸ்ருதி பாக்ஸ் வீட்டில் இருக்கு அப்படின்னா ஸ்ருதி பாக்ஸ் வச்சு நீங்கள் கேட்டு டியூன் பண்ணி பாருங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். மியூசிக் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து தானாக தான் எப்போ கிடைக்கும் என்ன அதெல்லாம் தெரியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீணை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்னோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.